ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸில் டே 56 பார்க்குறோம். இது வந்து வியாழக்கிழமைக்கு எடுத்த வீடியோ. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னையே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இல்லை. உங்களோட உணவு பழக்கத்தை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் விடாமல் ஸ்டார்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாளை மட்டும் தள்ளி போடாதீங்க. நமக்கு வந்து ஆரோக்கியம்தான் முக்கியம். காலையில் கம்பு சாப்பாடு செஞ்சிட்ருந்தேன். அதில் கொஞ்சமாக எடுத்து நாட்டு சக்கரை மட்டும் கலந்து எடுத்து சாப்பிட்டேன். சமையல் வந்து காலையிலேயே முடிச்சாச்சு. சாம்பார் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. இந்த குக்கரில் பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சேன். அப்படியே கழுவிட்டு கம்பு சாப்பாடு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ரசம் வைக்கணும், அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரசத்துக்கு தேவையான ஐட்டம்லாம் போட்டு நல்லா அரைச்சிடுவேன். அதுக்கப்புறம் அதை தாளித்து விட்டுருவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து ரசம் வைப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் அளவாக போட்டுட்டு நல்லா நுரக்கட்டினதும் இறக்கிட்டா மணக்க சூப்பராக ரசம் ரெடி. நான் வந்து அதிகம் சாப்பிட்றதில்ல, என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான். வெயிட் லாஸில் இந்த புளி சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அப்பப்போ சாப்பிடுவேன், தொடர்ந்து சாப்பிட்றது கிடையாது. கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பேன், அதை சேர்த்துக்கிட்டேன். காலையிலே முடிச்சாச்சு. இந்த பக்கம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தோசை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு சாம்பார் ஊற்றி கொடுத்தாச்சு. அவங்க வந்து சாப்பிட்டாங்க. இப்போ வந்து நமக்கு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. வாசமாக இருக்குது. மல்லித்தலையெல்லாம் போட்டு சூப்பராக வச்சாச்சு. கம்பு சாப்பாடு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருந்தேன். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். உருண்டை போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். எப்படியும் கரைச்சி தானே குடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. சூப்பராக இருந்தது கம்பு சாப்பாடு, கம்பங்கஞ்சி. எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசி ஆயிடுச்சு. கம்பு சாப்பிட்டது செரிமானம் ஆயிடுச்சு. 2 ஆப்பிள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. ஆப்பிள் வந்து தோல் சீவி வச்சாதான் பசங்க சாப்பிட்றாங்க. அது வந்து தோல் சீவாமல் அப்படியே இருந்ததுன்னா இருந்த பக்கம் அப்படியே தான் இருக்கும். கட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிட்றாங்க. அப்புறம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அவங்களும் எடுத்து சாப்பிட்டாங்க. 3 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். காலையிலே பார்த்திங்கன்னா கம்பு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஆப்பிள் சாப்பிட்டாச்சு. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. கொஞ்சமாக டயட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட வெயிட் லாஸ். ஆனால் நான் பார்த்திங்கன்னா வெயிட்டே செக் பண்ணலை. 10 டேஸ்க்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. அதனால் அடுத்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். ஓயாமல் செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு மனசு கஷ்டமாயிடும். அதனால் நான் வந்து செக் பண்ணி பார்க்கல. அதுக்கப்புறம் மதியம் வந்து கம்பங்கூழ் வந்து கரைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே கீரை பொரியல் வச்சாச்சு. தேங்காய் பூ போடுறதுனால காலையிலேயே ரெடி பண்ணலை, மதியம் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கம்பங்கூழ் வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது கூடவே பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாச்சு. தயிர் ஊற்றி எனக்கு தேவையான அளவுக்கு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கு சைடிஷாக கீரையை வச்சு சாப்பிட்டாச்சு. கீரையை பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2-3 நாள் சேர்த்துக்கோங்க. கீரை எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுதான் நமக்கு உடம்புக்கு சத்தான ஆரோக்கியமாக எடுத்துக்கோங்க. டயர்டாகாமல் இருக்கும். எனக்கு வந்து செமையாக பிடிச்சிருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கம்மங்கூழும் கீரையும். நான் வந்து நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு. வெளியில் நல்லா காத்தடிச்சு காலையில் கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்டேன். லைட்டு தான் ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுருந்தா லைட்டாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே கம்பு சாப்பிட்டாச்சு. வெளியில் 2 நேரம் கம்புலேயே முடிஞ்சது மாதிரி தெரிஞ்சது. இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக. வெளியில் வந்து உட்காந்து சாப்பிட்டேன். நல்லா காத்தடிச்சுது. ஆனால் என்ன கொஞ்சம் வெக்க காத்தடிச்ச மாதிரி இருந்தது. வெயில் ஓவராக இருக்குது. இந்த மாதிரி கூல் ஐட்டம் அடிக்கொருக்க சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே போகலை. உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்பு ஹீட் ஆகாமல் இருக்கும். பசங்களாம் சாதாரணமாகவே வெயில் ஓவரு. வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா உடம்பு இன்னும் ஹீட் ஆகும். அப்பப்போ தவிக்கும் போது தண்ணி வந்து நல்லா குடிங்க. 3 லிட்டருக்கு குறையாம நான் வந்து குடிச்சிருவேன். கட்டுப்படி ஆகலை. அப்புறம் வந்து கப்போட வச்சு நல்லா தூங்குங்க, நல்ல எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணுங்க. என்னோட டயட் போயிட்டுருக்கு. அதுவே ரொம்ப நல்லது. சாப்பாடு பார்த்தீங்கன்னா இதே ரொட்டீனான லைஃப் ஸ்டைலேருந்து கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மாற்றினாதான் நம்ம அவ்வளோதான் மிச்சம் அப்படின்ட்டு போயிட வேண்டியதுதான். சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றலான்னு பார்த்தா வயிறு ரொம்ப சாத்துக்குடி வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கிலோ கணக்கில் வாங்கிட்டாங்க. சாப்பாட்டு ஐட்டத்தை தங்கச்சி வீட்டுக்கும் இவ்வளோ பழம் இருக்கும், எங்களுக்கும் வந்து இவ்வளோ பழம். இது எப்படியும் ஒரு 5 கிலோ குறையாதுன்னு நினைக்கிறேன். இதை பிழிஞ்சு குடிக்கிறதுக்குள்ளே தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிட முடியல. பழுத்த பழமாக எடுத்து வச்சுட்டு
ஃபஸ்ட்டு பழுத்ததாக பிழிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் பழுக்க விட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பிழிஞ்சிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறது எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரே வாக்கில் வாங்கிட்டு வந்தால் நம்ம எப்படி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணுறது? 1 கிலோனாலே புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். வச்சுட்டேன். ஆனால் சத்தானது பாருங்கள், அதனால நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். குடிக்க வேண்டியது சரின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. அப்படி தான் கேட்குறாங்க. வேறு நீ டெய்லியும் சாத்துக்குடி ஜூஸ் தான் அப்பப்போ போட்டு குடிக்க வேண்டியதான். சர்க்கரை சேர்த்துக்காம குடிக்கிறோம். சேர்க்கலை. பசங்களுக்கு அவங்களுக்கு வேணும்னா சர்க்கரை போட்டுக்கலாம். நம்ம வந்து சர்க்கரை இல்லாமல் தான் குடிக்க போகிறோம். நான் வந்து இத்தனை நாளாக இந்த 4 நாளாகவே சர்க்கரை ஒயிட் சர்க்கரை சேர்த்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கல. கொஞ்சமாக இந்த கம்பளை போட்டு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மோர் குடிச்சாச்சு. முடிவு பண்ணி ஒயிட் சர்க்கரையை கட் கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் சாத்துக்குடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணியை போல் நேரம் சாப்பாடாக சாப்பிட்ருந்தா ஆகும். கொஞ்சமாக மோர் எடுத்து குடிச்சாச்சு. இந்த வெயிலுக்கு ஸ்நாக்ஸ் லிக்யூடாக எதை குடிக்கலாம், ஜில்லுன்னு எதை சாப்பிடலாம்னு தான் தோணுது. அதனால கொஞ்சமாக மோர் அடித்து குடிச்சாச்சு. ஜூஸும் நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் தான் பையனுக்கு வேணுமான்னு கேட்டேன், வேண்டாம் அப்படின்ட்டு போயிட்டான். வாங்க விளையாட போகலாம்னு சொல்லிட்டே இருந்தான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்குது, வெயிட் பண்ணு, வெயில் ஓவர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். 5 மணி ஆனாலே கிளம்பிடுவோம். சப்போர்ட் பண்ணுங்க. வாக்கிங் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. விளையாடுவான். சப்போர்ட் தங்கச்சி பொண்ணு வந்துடுவா, 2 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. மோர் குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் போட்டாச்சு. ஒயிட் சர்க்கரையை போட்டு அவங்களுக்குலாம் சர்க்கரையை போட்டு கலந்து கொடுத்தாச்சு. எனக்கு வந்து சர்க்கரை எதுவும் சேர்த்துக்கல. குடிச்சிட்டேன். அப்படியே வெறுமனே எடுத்து குடிச்சு முடிச்சுட்டு வாக்கிங் கிளம்பிட்டேன். வாக்கிங் போகலான்னு ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போனேன். வாக்கிங் கிளம்பிடுறது. தண்ணி குடிச்சோன்னா போனால் ரிட்டர்ன் திரும்ப நமக்கு வீட்டுக்கு வர்ற மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போனேன். ஈவினிங் டயத்தில் நம்மளோட வேலை அங்கே வாக்கிங் முடிக்கலைன்னா இங்கே வந்து போர்ட்டிக்குள்ள வாக்கிங் முடிச்சாரு. ஜூஸ் நல்லா இருந்தது. குடிச்சு முடிச்சுட்டு வாக்கிங் போயாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு நெருக்கிடுச்சு. இப்போ தான் சூரிய பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை. காலையிலே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கடல் காற்றடிக்கிற மாதிரி நல்லா கூலிங்காக இருக்கும். வெயிட் குறையுது. இருட்டு ஆகிற வரைக்கும் நடந்துட்டு வந்தாச்சு. வெயிட் 10,000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பொறுமை இல்லைன்னா வேற எக்ஸசைஸும் செஞ்சாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சிட்டேன். லாஸ் பண்ண முடியாது, அதனால பொறுமையாக வெயிட் லாஸ் பண்ணி ஜாலியாக பசங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுதான் ஆரோக்கியமான போயிட்டேன். என் தங்கச்சியும் என் கூட கொஞ்சம் நேரம் நடந்து முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வாக்கிங் மட்டும்தான் 10,000 ஸ்டெப்பு போகிறோம். எப்படா இந்த 10,000 ஸ்டெப்பு வரும் அப்படின்னு சொல்லி செல்ல ஓயாமல் பார்க்குற மாதிரி இருக்குது. நாளைக்கு ஒரு 10,000 ஸ்டெப்பு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. நம்ம வாக்கிங்னு கட் பண்ணிடுறோம். எக்ஸ்ட்ரா நடந்தாலாவது நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். எக்ஸ்ட்ரா எதுவும் நடக்கிறது கிடையாது. எக்ஸசைஸ் செய்கிறது, வாக்கிங் போகிறதே மலை மாதிரி இருக்குது. வெயிட் லாஸை பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாமல் இருந்தோம்னா வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் டின்னர் பார்த்திங்கன்னா திரும்ப மீதி இருந்த சாப்பாட்டில் கொஞ்சமாக தயிர் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அது மட்டுமே போதும். இருந்தாலும் வயிறு நிறைய இருந்தால் தான் நல்ல தூக்கம் வரும். அதனால் ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்தாச்சு. இந்த கஞ்சிக்கு சைடிஷாக சாம்பார் காய் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் குடிக்க வேண்டியது தான். ஆனால் 2 நேரத்துக்கும் இந்த மாதிரி இந்த சாப்பாட்டு ஐட்டம் எடுத்துக்கக்கூடாது, கஞ்சி ஐட்டம் எடுத்துக்கூடாது. ஏதாவது ஒரு நேரம் எடுத்தால் போதும். ஒரு நேரம் காய், ஒரு நேரம் பழம், ஒரு நேரம் சாப்பாடு எடுத்தால் நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கிறது தெரியும். ஆனால் 2 நேரமும் இந்த மாதிரி எடுத்துட்டேன். அளவாக கொஞ்சமாக போட்டு வைக்க முடியல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறோம், அது திரும்ப நம்மளே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, ஹெல்த்தியாக சாப்பிட்டு போகலாமே அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சு. பசங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டு வெளியில் வந்து உட்காந்து சாப்பிட்டேன். கிச்சனுக்குள்ளே நிற்க முடியல, ஒரே வேக்காடு. ஃபேன் காற்றுக்கடியும் உட்கார முடியல. அதனால நைட்டு பார்த்திங்கன்னா வெளியில் வந்து உட்காந்துட்டேன். போர்ட்டிக்குள்ளே நல்லா இருந்தது, காற்று சூப்பராக அடிச்சுது, ஜில்லுன்னு இருந்தது. நல்லா ரசித்து கம்மங்கூழ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழமும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு உள்ளவே போனேன். அப்புறமா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு படுக்க போயிட வேண்டியது தான். இப்படி தான் போச்சு என்னோடய டயட்டு. 10,000 ஸ்டெப்பு வாக்கிங் முடிச்சிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வெயிட் லாஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.